ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 3. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்னது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஒன்று நம்ம வந்து தள்ளுவோம், புஷ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இழுப்போம், புல் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து தள்ளும்போது அந்த ஹெவினஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து உடனே ஈஸியாக மூவ் ஆகாது. ஓகே. நம்ம வந்து நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சமாவது மூவ் ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த கிரவுண்டில் இந்த ஆப்ஜெக்டோட ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன்னு ஒரு ஃபோர்ஸ். இப்போ நம்ம இந்த சைடு இந்த ஆப்ஜெக்டை வந்து இழுக்கிறோன்னா அந்த ஃப்ரிக்ஷன்றது வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ மோஷனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து நம்ம எப்போ வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளோட ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட முடியாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுவோம். கொஞ்சம் இடத்துலயே அது வந்து நகரலைன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தான் புஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாகும் போது அந்த கபோர்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இதுதான் ஃப்ரிக்ஷன் பேசிக்காக. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்லேயே நிறைய டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே வந்து கிரவுண்டில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட ஜாஸ்தியாக நம்ம கொடுக்குறோமோ அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுல்ல அந்த பாடியில், அந்த இது ஃப்ரிக்ஷன் பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா, ஸ்டேஷ்னரி ஃப்ரிக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் ஆகாமல அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனாலும் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து கிரவுண்டில் இருக்கும். பட் அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளியிருப்போம் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ரொம்ப தம் கொடுத்து தான் அந்த ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் மூவ் ஆகும்போது பார்த்தோம்னா நம்ம அதே ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தள்ள மாட்டோம். கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் புஷ் பண்ணோன்னே அதை மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து கிரவுண்டில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் பேர் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது என்னதுன்னா, ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிறது உள்ள ஃப்ரிக்ஷன். ஒரு ஆப்ஜெக்டை மூவ் ஆகாமல் அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக்ன்றது என்னதுன்னா, மூமெண்ட்டில் கிடைக்கிற ஃப்ரிக்ஷன் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இது புரியுதாம்மா டிஃப்ரென்ஸு? எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்து இனிஷியலாக நம்ம கொடுத்த ஃபோர்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா? எஸ் மேம். பட் எனக்கு ஸ்க்ரீன் தெரியல. சரி, ஓகே. ஸோ நம்ம ஃப்ரிக்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்றதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ எஃப்எஸ்ன்றது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப்கே அப்படின்றது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப் எக்ஸ்டர்னல் இஎக்ஸ்டின்றது வந்து என்னதுன்னா நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து static friction between a pair of surface in contact will be larger than the force of kinetic friction as I explained. ஓகே. ஸோ இப்போ இதோட டெரிவேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமமில் இருக்குன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற அந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எப்போ நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமமை விட ஜாஸ்தியாக நம்ம கொடுக்குறோமோ அப்போது வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ப்ரொபோஷ்னலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட், இப்போ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்போவுமே டெரிவேஷனில் அப்படி தான். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் பேர் வந்து என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. இது வந்து ஒவ்வொரு மீடியம்க்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், தென் என்ன ஆகும், அந்த இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த கிராஃபில் பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனை ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுது, மூவ் ஆகாமல் நம்மளை வச்சுருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம், அப்போவும் இந்த ஃப்ரிக்ஷனால் நம்மளால் மூவ் பண்ண முடியல. இந்த ஒரு மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டுக்கு வருது இந்த ஸ்டாட்டிக், இது வரைக்கும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. பட் ஒன்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனை விட இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அந்த பாடி வந்து மூவ் ஆகும். அண்ட் அது எப்படி மூவ் ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கிற நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸை விட ஒன்ஸ் மூவ் ஆகும்போது அந்த நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும், கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுதான் இந்த கர்வ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுற இடத்துல தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தோன்னா இது நம்ம புல் பண்ணுறது, இந்த ஆப்ஜெக்டை நம்ம புல் பண்ணுறோம், இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அது வந்து இதை சீக்கிரமாக மூவ் பண்ணவே விடாது. இந்த ரெண்டு ஃபோர்ஸை தவிர இங்கே நம்ம அந்த பாடியில் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே இருக்கும். எந்த பாடினாலுமே எர்த்தில் இருக்குதுன்னா அது மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து மேலேயும் அப்வர்ட்லேயும் ஆக்ட் ஆகும். இதோட கண்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த கான்செப்ட் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது இந்த இது புரியும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா ஒரு பாடி பேலன்ஸ் ஆகும். கீழே மட்டுமே ஒரு ஃபோர்ஸ் இழுத்துக்கிட்டே இருந்தால் பாடி பேலன்ஸ் ஆகாது, மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம நியூட்டன் தேர்ட் லால இருக்குல்ல, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம எஃப்எஸ்க்கு ஒரு டெரிவேஷன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்குமே ஒரு டெரிவேஷன். ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ directly proportional to external force. ஸோ அப்போ அந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்டோட பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் அந்த வேல்யூ வந்து ஒவ்வொரு மீடியம் எந்த இடத்துல வந்து அந்த ஒர்க் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ டிபெண்ட் ஆன் ரஃப்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், கிளென்லினஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இந்த வேல்யூ மியூஎஸ் அண்ட் மியூகே வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை, ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் புரியுதாம்மா? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்த அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த சம்மு. ஸோ என்றைக்குமே வந்து ப்ராப்ளம் நமக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா மேலே உள்ள கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து பார்க்கலாம் இன்ஷால்லா. ஸோ 2 kg block is resting on a horizontal surface. The coefficient of static friction between the surface in contact is 0.25. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாக்ஸ், அதோட வெயிட் என்னது 2 kg. அந்த 2 kgயோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது 0.25. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா calculate the maximum magnitude of force of static friction between the surface and contact. ஸோ இதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே டெரிவேஷனில் ஏற்கனவே பார்த்தாச்சு என்னது, எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டூ எஃப்என், இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வருவோம். எஃப்எஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டூ எஃப்என். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, எம் இஸ் ஈக்குவல் டு 2 kg கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஃபோர்ஸ் இருக்குது, பட் இங்கே மாஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன வேணும், ஸோ ஃபோர்ஸோட ஒரு ஃபார்முலா என்னது, மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் எம்ஜி. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.25 இன்டூ மாஸ் வந்து 2 kg, கிராவிடேஷன் வேல்யூ எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்.
ஓகே. ஸோ இதோட யூனிட் எப்போவுமே ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அதை மறந்துடக்கூடாது, கேபிட்டல் எண்ணில் போடணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து மீட்டரில் இருக்கு, கிலோகிராமில் இருக்கு, கிராமில் இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேஜிக்கு மாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன் வந்து கரெக்டான யூனிட்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி யூனிட் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கிலோமீட்டரில் இருக்குன்னா நம்ம வந்து மீட்டருக்கு மாற்றிக்கணும். இப்போ இது மினிட்ஸில் இருக்குன்னா செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கணும். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து சாப்டர் 1ல் இருக்கு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கன்வர்ஷன் எப்படின்னு. இந்த சம் புரியுதாம்மா? Yes, ma'am. ஓகே. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க. A 5 kg block is resting on a horizontal surface for which mu k is equal to 0.1. And what will be the acceleration of the block if it is pulled by a 10 N force acting on it? ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த பிளாக்கோட வெயிட்டு 5 kg. ஸோ எம்மோட வேல்யூ என்னது 5 kg. அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 0.1. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆக்சலேஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் வந்து என்னது 10 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, நான் இதுக்கு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். பிபிடி தெரியுதாம்மா? Yes, ma'am. ஓகே. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, இதுதான் அந்த பிளாக், அதோட வெயிட் 5 kg. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பிளாக்கை நம்ம இழுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது மூவ்மெண்ட்ல இருக்கு, பட் ஸ்டில் இதுல வந்து என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ 0.1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி இழுக்கிறோமோ இந்த சைடுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் சைடில். ஓகே. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி மியூகே இந்த ஃபார்முலா வந்து என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது, கோஎஃபிஷியன்ட் இன்டூ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எஃப்ன்றது வந்து என்னது, எம் இன்டூ ஜி. இது ஆல்ரெடி நம்ம போன சம்லேயே பார்த்தாச்சு. ஸோ அதே இங்கே போடுறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, எம் இருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட கிராவிடேஷன் ஆக்சலேஷன் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம், மியூகே இன்டூ எம் இன்டூ ஜி. எம்ன்றது 5 kg, ஜின்றது கிராவிடேஷன். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 4.10 நியூட்டன். இந்த இது கிடைக்குது. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ, 4.10. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்றது இதுதான், ஆப்போசிட்ல நடக்கிற அந்த ஃப்ரிக்ஷன். இந்த இந்த பாடியை மூவ் பண்ணாமல விடுற அந்த ஃபோர்ஸோட வேல்யூ 4.9N. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து புல் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் என்னது, 10 நியூட்டன். ஸோ இந்த அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னது, நெட் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா இந்த சம்மேஷன் ஆஃப் போத் த ஃபோர்ஸஸ். ஓகேவா? இந்த பாடியில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இது 10 நியூட்டன் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் இதை வந்து அசியூம் பண்ணிக்கிட்டா கூட இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா 10 மைனஸ் 4.9N. ஓகேவா? இந்த நெகட்டிவ் ஏன் வருதுன்னு தெரியுதா மரியம்? Yes, ma'am. ஓகே. ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குமா, அதனால நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நெட் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ ஆக்சலேஷனோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ இங்கே என்ன கிடைக்குது, இந்த 5.1N பை ஆல்ரெடி மாஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 kg கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.02 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலேஷன் கிடைக்குது. ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது ஆக்சலேஷனோட யூனிட்டு. இந்த யூனிட்டுமே வந்து செகண்ட் சாப்டரில் டெஃபினேஷன் யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே கோ த்ரூ பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ இன்ஷால்லா அது கோ த்ரூ பண்ணும்போது இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி யூனிட்ஸில் வந்து எந்த தப்புமே பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபைன். Okay, ma'am. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஓகே, இப்போ இங்கே பாருங்க. இப்போ இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஜெக்டை வந்து கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையே நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி வீல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளால ஈஸியாக அதை மூவ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கார் வந்து எப்படி ஈஸியாக மூவ் ஆகுது அப்படின்னா வீல்ஸ் இருக்கிறதுனால தான் மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த பையனால்
ஈஸியாக எப்படி வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஸ்கேட்டிங் ஷூ போட்டுனா பிகாஸ் ஆஃப் த வீல்ஸ். ஓகே, நம்ம நடக்கிறதுக்கும் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ஸ்கேட் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஷார்ட் டைம்லேயே வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். ஈவன் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நடக்கும்போது கூட நமக்கு உடம்பு வலிக்கும். பட் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னதுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வீல்ஸு ஈஸியாக மூவ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறோன்னா அதில் ஏற்படுற ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்றது வந்து எப்பவுமே இருக்குமா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த பாடியை வந்து மூவ் பண்ணாமல கிரவுண்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபோர்ஸை தாண்டி கொடுக்கும்போது மட்டும்தான் பாடி மூவ் ஆகும். பட் ஆனால் ரோலிங் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம். நம்ம இது வந்து ஈஸியாக தள்ளினோடனே அந்த ட்ராலி மூவ் ஆகிடும். இது அப்படி ஈஸியாக நம்ம தள்ளினோடனே இந்த இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? இல்லைல்ல, நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுப்போம்ல. ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 1/100 டைம், அதாவது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இந்த மாதிரி தள்ளுறதை விட 0.01 டைம்ஸ் லெஸ்ஸராக இருக்குமா இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, அந்த வேல்யூ அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மியூ ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 0.06 அதே மாதிரி ரப்பர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 0.02லேருந்து 0.04 இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக நம்ம இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் ஆகிடலாம். ஒரு கஷ்டமான ஹெவியான ஆப்ஜெக்டை கூட ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எதுலலாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் பியரிங்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலலாம் போனீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி அது வந்து ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த பியரிங்ஸ் மோட்டரில் கூட ரன் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பால் பியரிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது புக்கில் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கூட இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகும்னா இந்த சிலிண்டரை வந்து ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் நம்மளால. ஸோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் மேன்கைண்ட்லேயே. ஏன்னா நம்மளால ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து மூவ் பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் த வீல். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ், ஃப்ரிக்ஷனே இல்லாத அளவுக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. ஸோ இந்த இது வந்து நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணுறோன்னா வெஹிக்கல்ஸ். நம்ம வெஹிக்கல்ஸில் பார்த்தா வீல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வெஹிக்கல் மூவ் ஆகுது ஈஸியாக. எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ஃபேன்லலாம் பார்த்தீங்கன்னா அது ரவுண்டாகவே இருக்கும். ஏன்னா அது மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். வேறு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரவுண்டில் இருக்கும். அதோட மோட்டார்ஸ்குள்ளே இருக்கிற பார்ட்ஸுமே வந்து ரவுண்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லூப்ரிகன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலேயே பார்த்தோம்னா டெய்லரிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெய்லி யூஸ்க்கு. ஸோ அந்த டெய்லரிங் மிஷினுக்கு என்ன பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் ஆயில் போடுவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் உள்ளக்க இருக்கிற இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், எந்த டஸ்ட்டுமே சேராமல இருக்கும் அதுக்காக. ஈவன் வந்து சைக்கிளுக்கு கூட வந்து இது பண்ணுவாங்க, ஆயில் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இல்லை சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகும். ஸோ லூப்ரிகன்ஸ் வந்து கிரீஸ் ஆர் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் நம்மளோட ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ ஈவன் ஹெவி மிஷினில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இதுக்கு இனிமேல் எக்ஸ்ட்ராவாக லூப்ரிகன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மூவிங் பார்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா உராயிறது, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே பட்டு அப்படி உராயிறது. உராயும் போது என்ன ஆகும்னா அந்த மூமெண்ட் வந்து என்ன ஆகும், ஸ்டக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒன்ஸ் நம்ம வந்து லூப்ரிகன் யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளூயிட் நம்ம கொடுக்கறதுனால இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி ட்ரை ஃப்ரிக்ஷன்லேருந்து ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனுக்கு மாறிடும். ஓகே, அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் வந்து அதை பற்றி இதில் படிப்போம் நம்ம. ஸோ ஈவன் சில இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லா மிஷின்ஸ்லையுமே நம்ம வந்து ஆயில் கொடுக்க முடியாது. சில மிஷின்ஸில் வந்து வாட்டரோ ஆயிலோ அந்த மாதிரி லிக்விட் ஏதாவது பட்டா கூட அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வந்து கேஷியஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏர், பியூரிஃபைட் ஏர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ டஸ்ட் அண்ட் டர்ட்டை வந்து அந்த மூவிங் பார்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஒன்லி ட்ரை ஃப்ரிக்ஷன், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்கான்னா ஏர் ஃப்ரிக்ஷன் கூட இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வானத்தில் பார்க்குறோம், எரிக்கல் வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் வந்து எரிக்கல் வந்து விழப்போகுது, மீட்டியோர் வந்து விழும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த ஸ்டார் வந்து அங்கேருந்து விழும்போது அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஏர் கொடுக்குற ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும், பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பேர்ன் ஆகி ஏர்த்துக்கு ரீச் ஆகும்போது அது மீட்டியோரா வந்து சேரும். மீட்டியோன்றது என்னதுன்னா, ஒரு எரி கல் வந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்து விழும். ஓகே. ஸோ அந்த ஹீட் எதனால அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, அந்த ஹீட் ஜெனரேஷன் ஏர் ஃப்ரிக்ஷனால ஆகுறதுனால தான் அது ஆகுது. ஈவன் வந்து ஃப்ளூயிட்லையுமே ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை தாண்டி நம்ம மூவ் பண்ணி போகணும். இப்போ ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷேப்ல இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போதான் வாட்டர் ஃப்ரிக்ஷன்ல வந்து அதால ஈஸியா மூவ் பண்ணி போக முடியும். ஸோ வேற மாதிரி ஷேப்ல இருந்ததுன்னா, அந்த ஃப்ரிக்ஷனை தாண்டி போறது ரொம்ப ஈஸியா, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈவன் ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா, அதோட ஷேப்பே வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் இந்த பர்டிகுலர் ஃபிஷ் மாதிரி ஷேப்ல அது இருக்குதுன்னா, அப்போதான் அதால வந்து அந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி ஃப்ளை பண்ண முடியும். ஸோ ஈவன் வந்து என்ன ஆகும்னா, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இட் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் இன் ஸ்பீட். இப்போ ஒரு ஃபிஷ்ஷே பயங்கர ஸ்பீடாக போச்சுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ரிக்ஷனுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு தான் அதோட ஷேப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கோம், ஃபிஷ்ஷோட ஷேப் எப்படி இருக்கு அவுட்லைன். ஸோ அது எதுக்குன்னா, அந்த வாட்டரில் இருக்க ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி போகிறது. ஈவன் காரில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஃபியூல் வந்து ஜாஸ்தியாக வந்து பேர்ன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, கார் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கார் வந்து யூஸ்வலாக ஒரு மீடியம் ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த டாபிக் புரியுதாம்மா, ஃப்ரிக்ஷன் டாபிக்? Yes, ma'am. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் டெக்னிக். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் டெக்னிக்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அதில் வந்து இப்போ 2-3 ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, இத்தனை வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ பாடின்றது என்னதுன்னா, இப்போ இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் வந்து இதில் ஒரு ரோப்பில் வந்து கட்டி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை இழுக்கிறோம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபோர்ஸ் அந்த பாடியில் ஆக்ட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத தனித்தனியாக வரைகிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ எதனால இது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த பர்டிகுலராக இந்த M1ல மட்டும் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த M2ல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமா, ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்ன்றது என்னதுன்னா, இண்டிவிஜுவலான ஆப்ஜெக்ட் அதோட டயக்ராம் வித் அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் கூட ஈஸியாக வந்து இதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. இப்போ இந்த பாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, கிராவிட்டி இருக்குது. இந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து மேலே வந்து ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ். அதை தவிர்த்து இப்போ இந்த பாடியை வந்து ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த அந்த கயிறில் வந்து டென்ஷன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பாடியில் மட்டுமே 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காம்ப்ளிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த ஆப்ஜெக்டை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை வரையணும். அண்ட் அதுக்கப்புறமா நியூட்டனோட செகண்ட் லா வந்து அப்ளை பண்ணணும். அதாவது all the forces, summation of all the forces is equal to mass into acceleration. இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இதுவே எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா m into ax, அதே வந்து y ஆக்சிஸில் உள்ளது எடுத்துக்கிட்டோம்னா m into ay.
அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா இதோட ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டூ பிளாக்ஸ் ஆஃப் மாசஸ் M1 அண்ட் M2 ஆர் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங். ஸோ M1ம் M2வும் ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் பிளேஸ்ட் ஆன் அ ஸ்மூத் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். ஸோ ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் வச்சுருக்காங்க. அதாவது இங்கே வந்து ரஃப் சர்ஃபேஸ் இல்லை, இது ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ், இழுத்தா ஈஸியாக வந்துடும். அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ த பிளாக் ஆஃப் த மாஸ் M2 இஸ் புல் பை எ ஃபோர்ஸ் ஆக்டிங் parallel டு த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். அப்படின்னா இந்த M2வை வந்து ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக நம்ம வந்து புல் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்குது. வாட் வில் பி த ஆக்சலேஷன் ஆஃப் த பிளாக்ஸ்? ஸோ அப்போ இங்கே ஆக்சலேஷன் என்னது? ஏன்னா நம்ம மூவ் பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு ஆக்சலேஷன் இருக்கும். அது என்னதுன்னு கேட்குறாங்க. அண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் கனெக்டிங் டூ பிளாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சலேஷன் என்னது, டென்ஷன் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பாடி இருக்கிறதுனால ரெண்டையுமே இதில் மர்ஜ் பண்ணி அதோட வெயிட்டு M1 + M2ன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எப்போவுமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? M × G. ஸோ இங்கே Mன்றது என்னதுன்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட வெயிட். ஸோ M + M2 × G. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஆக்ட் ஆகும். ஸோ என்னன்றது நார்மல். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இந்த பாடியை வந்து நம்ம புல் பண்ணுற ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இது செப்பரேட்டாக போட்டோன்னா M1 அப்படின்ற ஆப்ஜெக்டை தனியாக ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. ஸோ இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் போட்டிருக்கோம் M1. ஸோ இந்த M1ல என்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேல்யூ M1 × G. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து N1. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கால் நம்ம வந்து இந்த பாடியை இழுக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாடியில் என்ன இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா டென்ஷன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பாடி இந்த சைடு மூவ் ஆகுறதுனால அதோட ஆக்சலேஷன் டைரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்கும். ஓகே. ஸோ லைக்வைஸ் M2 எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்குது. ஸோ அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு M1ன்ற மாஸ் அந்த பாடி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸுன்றது என்னது? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகே. அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ F is equal to M × A. ஸோ அப்போது ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ இங்கே வச்சுட்டு மற்ற வேல்யூஸை வந்து இந்த ஈக்குவல் சைனுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடுவோம். ஸோ அப்போ A is equal to F/M. ஸோ இங்கே எம்ன்றது என்னது? ரெண்டு மாஸ் M1 + M2. ஸோ ஏயோட வேல்யூ என்னது? F/M1 + M2. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ அவங்க அடுத்ததான் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டென்ஷன்றது வந்து என்னது? M1 × A. இதுதான் அதோட ஃபார்முலாமா. டென்ஷனோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி இருக்கிறதுனால அவங்க M1 கொடுத்துருக்காங்க, M1 × A. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆக்சலேஷனோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ரெண்டு மாஸ் இருக்கிறதுனால M1 + M2ன்னு போட்டுக்கலாம் டினாமினேட்டரில். அப்புறம் டென்ஷனோட ஃபார்முலா என்னது? M1 × A. ஸோ இதில் நம்ம ஆக்சலேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னே நமக்கு வந்து டென்ஷன் அதோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகே. புரியுதாம்மா இந்த சம்மு? Yes, ma'am. ஓகே. நீங்கள் அந்த இதுலேயுமே வந்து அது கிளியராக கொடுத்துருக்காங்க, கோ த்ரூ பண்ணுங்க இன்ஷால்லா பிடிஎஃப்லையுமே. ஓகே. ஸோ இப்போ அடுத்த சம். ஓகே ஃபைன். ஸோ இந்த சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. இந்த சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ மாசஸ் M1 and M2. ஓகே. ஸோ ரெண்டு
ஆப்ஜெக்ட் இருக்கு. மாஸ் 1, மாஸ் 2. ஓகே, இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் மாஸ் 2. M1ஓட வேல்யூ M2வை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கனெக்டட் அட் த டூ ends ஆஃப் அ லைட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃபிக்ஸட் புள்ளி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆக்சலேஷன் ஆஃப் த மாசஸ் அண்ட் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இதுலையுமே என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சலேஷன் என்ன, டென்ஷன் என்ன, வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, இதோட வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இதோட வெயிட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆகும்? மரியம்? எஸ் மேம். இது இப்போ இது வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, இது வெயிட் கம்மியா இருக்குது. ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு கேட்குறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இதோட வெயிட் வந்து 20 kgsன்னு வச்சுக்கோங்க, இதோட வெயிட் வந்து 2 kgs. ஸோ இப்போ வந்து எந்த பக்கமா மூவ் ஆகும்? சரி, இது வந்து ஜாஸ்தியா வெயிட் இருக்கிறதுனால இந்த சைடு தான் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? வெயிட் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் ஈஸியாக வந்து என்ன பண்ணும், கிரவுண்டு கிட்ட போக ட்ரை பண்ணும். ஸோ இது லைட் வெயிட்ன்றதுனால M1 பக்கம் தான் அந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஆரோ கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் இந்த சைடு தான் மூவ் ஆகும். அப்போது இங்கே M1ல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ M1ல வந்து எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ M1 இன்ட்டு G. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும், டென்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ ஆக்சலேஷன் எந்த சைடு இருக்கும்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வெயிட் ஜாஸ்தி. ஸோ இது கீழே தான் புல் பண்ணும். அடுத்தது இப்போ இந்த M2ஓட பாடி மட்டும் எடுத்து அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், M2 இன்ட்டு G. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் ஆக்சலேஷன் வந்து எப்படி இருக்கும்னா மேலே தான் போகும். ஏன்னா M1 வேல்யூ தான் ஜாஸ்தி M2வை விட. ஸோ M1 என்ன பண்ணும், புல் டவுன் பண்ணும். M2 இங்கே இருக்கிற இது வந்து இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ ஆக்சலேஷன் இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் போட்டிருக்காங்க. இது புரியுதாம்மா? இங்கேயே ஏ வந்து கீழேயும் இங்கே ஏ வந்து மேலே இருக்குன்றது புரியுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் M1 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ், சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலேஷன். ஸோ அப்போ இந்த பாடியில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, M1 இன்ட்டு G அண்ட் T ஆக்ட் ஆகுது. தட் ஒன் இஸ் ஈக்குவல் டு M1 இன்ட்டு A. ஓகே. ஸோ இதில் வந்து A மைனஸ் T இருக்குதுன்றது ஏன்னா இது கீழே டவுன்வர்டில் இருக்குது, இது அப்வர்டில் இருக்குது. அண்ட் M1ஓட வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டீயோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால M1G மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு M1 இன்டூ ஏ. அண்ட் இப்போ M2 எடுத்துக்கலாம். M2லையுமே வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, M2G T இருக்குது. ஸோ இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. பட் இதில் வந்து டென்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து M1ஓட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ரோப் மேலே போகிறதுனால இந்த டென்ஷன் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே M2G வேல்யூவை விட. ஸோ T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ ஏ. இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு புரியுதா? ஓகே, நான் என்னோட இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்க, இந்த பாடியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா M1ஓட வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதனால் இங்கே ஏற்படுற அந்த டென்ஷன் வந்து இந்த வெயிட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ M1G ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா M1G minus T, bigger value minus smaller value is equal to mass into acceleration கொண்டு வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த டென்ஷன் தான் ஜாஸ்தி. ஏன்னா டியூ டு அந்த M1 புல் பண்ணுறதுனால. ஸோ இங்கே M2 வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து Tயோட வேல்யூ தான் ஜாஸ்தி. ஸோ பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ ஏ. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே மைனஸ் T இருக்குது, இங்கே ப்ளஸ் T இருக்குது, ரெண்டுமே வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, M1G மைனஸ் M2G is equal to M1 into A plus M2 into A. So G காமனாக இருக்கிறது G வெளியே எடுத்துட்டோம்னா M1 minus M2. ஸோ A M1 plus M2. ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்னது, A மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா M1 minus M2 by M1 plus M2 into G.
ஓகே. ஸோ ஆக்சலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, டென்ஷனோட வேல்யூ என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ டென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், டீயோட வேல்யூ என்னது, டி இன்டூ m1, டி இன்டூ m1 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, டென்ஷன் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இந்த m2ஓட வேல்யூவை m2 ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து ஏயோட வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டி மைனஸ் m2g, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு, டி மைனஸ் m2g இஸ் ஈக்குவல் டு m2 இன்டூ ஏ. ஆல்ரெடி நம்ம ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லா வேல்யூமே ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த டி வேல்யூ. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. அதை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து புரியலன்னா நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ அவ்வளோதாம்மா, அதோட இன்டெக்ஸ் கொஷின் வந்துருச்சு. ஸோ இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு டாபிக் இருக்கு, அவ்வளோதான். இந்த இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது என்னதுன்னா ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னதுன்னா, ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இனர்ஷியலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது அதோட நிலைமையிலேருந்து மாறலை அப்படின்றது தான் இனர்ஷியா. அதோட என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து அது சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அது இனர்ஷியா. ஸோ அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் அது இனர்ஷியலாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பாடி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆனால் கான்ஸ்டன்டான ஸ்பீடில் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அது இனர்ஷியாவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போ அது வந்து இனர்ஷியாலேருந்து நான் இனர்ஷியா மாறும்னா, இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது அது இனர்ஷியாலேருந்து நான் இனர்ஷியாவுக்கு மாறிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ இனர்ஷியாவில் இருக்குதுன்னா, அந்த பொருள் வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரே ஸ்பீடில் வந்து அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அது எப்போ அதுலேருந்து அது அதோட நிலைமையை மாற்றுதோ, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதோ, ரெஸ்ட்லேருந்து அது மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்படின்னா அது நான் இனர்ஷியலுக்கு வந்து மாறிடும். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்சர்வர். இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம்னா, இப்போ ட்ரெயின் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, உள்ளக்க இருக்கிற பர்சன் வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் உட்கார்ந்தா இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு ட்ரெயின் மூவ் ஆகும்போது எப்படி தெரியும், அவங்களும் மூவ் ஆகுற மாதிரி தெரியும், ஒரு டைரக்ஷனில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ ட்ரெயின்லேருந்து அவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலி ட்ரெயின் மட்டும் தான் மூவ் ஆகுது. பட் ஆனால் நம்மளோட பெர்செப்ஷன் வந்து எங்கேருந்து பார்க்குறோமோ அதை பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மூவ் ஆகுற மாதிரியும், நமக்கு வந்து அவங்க அந்த பர்சன் வந்து மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், எந்த ஃப்ரேம்லேருந்து பார்க்குறீங்கன்றது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இனிமே வர கிளாஸஸில் வந்து XYZ பிளேன் அப்படின்றதுல படிக்கும்போது எந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதோட வேல்யூஸ் எல்லாமே மாறும். ஓகே. ஸோ அவ்வளோதாம்மா, இவ்வளோ தான் டாபிக்ஸ் இதில். இதை தவிர்த்து நீங்கள் வந்து டெர்மினல் கொஷின்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நீங்கள் இந்த லெசனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் கொஷினும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் உங்களோட டவுட் செஷனுக்காக ஒரு கிளாஸ் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் நீங்கள் இந்த லெசனை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கணும். அசைன்மெண்ட்ஸ் கொடுத்ததை வந்து சப்மிட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே மேம். ஓகே. என்ன டவுட்ஸ்னாலும் மார்க் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. அவ்வளோதாம்மா. ஓகே மேம். ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ மேம். வெல்கம்.